உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சர்வம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மனிதனுமே மனித நேயத்தோடு அறவாழ்வோடு ஆன்மீகத்தோட இணைஞ்சு ஆன்மீகங்கிற அந்த மனித நேயமும் மாண்புள்ள ஒழுக்கத்தையும் கடைப்பிடிச்சி வாழ வேணும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய நியதி. அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அவன் மனுஷன். இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாமல் அவன் மனம் போன போக்கில் வாழும்போது அவன் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறியிலிருந்து அவன் தடம் புரள்றான். மனித நேயமும் மாண்புள்ள ஒழுக்கமும் அறவாழ்வும் வாழும்போது ஆன்மீகம் இவனுக்கு கை கூடும். இதுதான் அவனை சார்ந்த இதே அவனுக்கு மனிதன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த வகையான வாழ்க்கை அவன் வாழ்கிறதுனால தான் அவனுக்கு மனுஷன்னு பேர். இந்த மனத்தை ஜெயிக்கிறவன், மனசை எவன் ஜெயிக்கிறானோ, தன்னை எவன் ஜெயிக்கிறானோ, தன்னுடைய எண்ணங்களை எவன் ஜெயிக்கிறானோ அவனே மனுஷன். அப்போ நான் சொன்ன இந்த வகையான செயல்கள் எல்லாமே ஒருத்தங்கிட்ட இருந்ததுன்னா அவன் மனுஷன். இதில் எது குறையாக இருந்தாலுமே அவன் அரை மனுஷன், கால் மனுஷன், முக்கால் மனுஷன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவனுடைய செயல்பாடு அப்படி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் யாராலும் வர முடியாத நிலை இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் என்னைய கேட்குறாங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது புரியலையா இல்லை புரியாத மாதிரி இவங்க என்கிட்ட கேட்குறாங்களான்னு தெரியலை. இதுக்குள்ளே வர முடியலையே, வந்தாலும் நிற்க முடியலையே அப்படின்னு. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னா அந்த 60 வயசுக்கு வரைக்கும் நான் என்னெல்லாம் வாங்கி நான் அனுபவித்து என்னை சேகரிக்கணுமோ அதை பூரா என்னுடைய தேவைகளையும் என்னுடைய இந்த இப்படி தான் வாழணுங்கிற அந்த என்னை உணராமல், என்னுடைய தகுதி உணராமல், என்னுடைய நிலை என்ன, என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய இது நாமல்லாமல் நினைச்சு வாழ்க்கையை நான் நடத்தும்போது என்னுடைய தேவைகள் அதிகரிக்குது. அந்த தேவைகளுக்கு தகுந்த வருமானமோ அல்லது வேறு வகையிலையும் எனக்கு எதுவும் இல்லாத போது நான் கடன் வாங்க ஆரம்பிக்கிறேன். அப்போ கடன்னா எப்படின்னா அதாவது கடன்னா காசு தான் இல்லை, எல்லா வகைச்சல்லையுமே சொல்கிறேன். அது உறவாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் எதை தேடுறேன்னா அது எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம். என்னோடய கட்டுப்பாட்டை அது மீறும்போது நான் சரியாக வாழலின்னு அர்த்தம். என் கட்டுப்பாட்டை மீறி நான் ஆசைப்பட்டு ஒரு வேலை செய்யும்போது அது பணமாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது என்னுடைய இது. என்னை கட்டுப்பாட்டை மீறி நான் ஒரு காரியத்தை செய்யும்போது அது என்னை மீறி அதோட வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும். அந்த வகையில் பார்த்தா இப்போ 60 வயசுக்கு 60 வயசு வரைக்கும் தேட வேண்டியதை 35-40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் தேடிடுறேன். அப்போ மிச்சம் எவ்வளவு? ஒரு 30 வயசு கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் 20 வருஷம் பெண்டிங் இருக்குது. அப்போ இந்த 20 வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த பத்தாக்குறையை எப்படி சரி பண்ண முடியும்?
புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போது இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 60 வயசு வரைக்கும் வாங்க வேண்டிய செய்ய வேண்டிய செயல்களை பூரா இந்த 35-40 வயசுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடுறோம். அப்போ இன்னும் 20 வருஷம் வாழ வேண்டியது இருக்குது. இந்த 20 வருஷத்துக்கு தேவையானது நமக்கு தேட வேண்டியது இருக்குது. அப்போ இதை வாங்கிட்டா இந்த 60 வயசு வரைக்கும் வாங்க வேண்டிய கடனை 35-40 வயசுலேயே வாங்கிற போது இந்த கடனுகளை எல்லாம் சரி பண்ண வேணும். இதெல்லாம் செஞ்சாலுமே இப்போ இந்த 40 வயசுக்குள்ளேயே இத்தனையும் 60 வயசுக்கு வர வேண்டியதெல்லாம் முன்னையே தேடினாலுமே அப்பவும் பத்தாக்குறை தான், பூர்த்தி ஆகலை, திருப்தி இல்லை, தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை, அப்பவும் பற்றாக்குறையில் தான் வண்டி போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் தான் போடுற சட்டை வரைக்குமே கடன் தான். ஏதோ ஒரு வகையில் அதை கடனாக வாங்கிட்டு அவன் போட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானே தவிர இன்றைக்கி வரைக்கும் ஒரு சாமானியனை பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் எங்கேயெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம தேவைகளுக்காக, அது காரு, வீடு, நகை, நட்டு, போடுற சட்டை வரைக்கும் கடன் தான். இன்றைக்கி போடுற நம்ம இப்போ போட்டு இருக்கிற சட்டம் பேரில் கடன் இருக்குது. அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அதை வாங்குகிறோம். அப்போ இந்த தேவைகளையெல்லாம் பூர்த்தி ஆகிற போது அப்போது நம்ம இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த அறவாழ்வும் ஆன்மீகத்துக்குள்ளேயும் வர முடியும். இதை வச்சுக்கிட்டு ஏன்னா இதை கட்டணுமே, இதை சரி பண்ணணுமே, வாங்கினவனுக்கு கொடுக்கணும், நம்ம செஞ்ச வேலைகளுக்கு பதில் சொல்லணும், மற்ற வேலைகள்லாம் நமக்கு கடமைகள்னு சொல்லி நம்ம தலையில் உட்காந்துக்குது. கடமைகள் இல்லை, கடனாக உட்காந்துக்குது. கடமை வேறு, கடன் வேறு, அதை புரிஞ்சுக்கணும். இத்தனையெல்லாம் செஞ்சுமே இவனுக்கு திருப்தி இல்லை, தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை. அப்போ இவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா, கடவுளாவது கர்மாவது எல்லாம் விட்டுட்டு இந்த வேலைக்கு முதல்ல நமக்கு முடிக்க வேணும். அப்போ இதை இதெல்லாம் இந்த கடனை கட்டணும், அது எதிர்காலத்துக்கும் நமக்கு ஒரு வழியை தேடி வச்சுக்கணும், நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படாமல் இருக்கணும், அதுகளையும் நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரணும். அப்போது நமக்கு எந்த வழியிலையாவது, அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகளை எடுத்து அதை எந்த வழியிலையாவது அதை சீர்படுத்தணும். இதில் நம்ம பாவ புண்ணியமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் அடைக்க முடியாது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ முடியாது. பாவமாவது புண்ணியமாவது வர்ற போது பார்த்துக்கலாம், ஆன்மீகமாவது அறவாழ்வாவது ஒன்றும் வேண்டாம், இதுக்கு முதல்ல நடந்தால் சரி அப்படிங்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி அவன் சிக்கி அதில் பயணம் பண்ணும்போது இந்த ஆன்மீகமோ அறவாழ்வோ அவனுக்கு சாத்தியம் இல்லை. அப்படியே சாத்தியப்பட்டாலுமே அவன் முழுமையாக அதில் நிற்கவும் முடியலை. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த ஒரு ஆதங்கத்திலையோ அங்கலாப்பிலையோ அல்லது நாளைக்கு பாவம் பண்ணியெல்லாம் இந்த காரியம் செய்கிறோம்னு அவன் மனம் உறுத்தும் போது அவன் இந்த பாதிக்கு வரணும்னு ஆசைப்படுறான். வந்தாலுமே ஒரு இடையில அவனால் தாக்கு பிடிக்க முடியறதில்ல. மறுபடியும் இந்த கூட்டையிலேருந்து எந்திரிச்சு மேலே வந்தானா மறுபடியும் அதே கூட்டையிலே போய் விழுந்துடுறான். இன்றைக்கி ஒரு சாமானியனுடைய நிலை இது மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இதில் யார் வர்றாங்க, ஆர்வத்தில் வர்றாங்க, வந்தவங்க நிலையை நிற்க முடியல. ஏன்னா இந்த தேவைகளும் கடமைகளும் அவனை மறுபடி இழுத்து கொண்டு போய் அந்த சகதியிலேயே தள்ளிடுது. இதுதான் ஒரு சாமானியம் இப்படி வர முடியாமையும் பாவ புண்ணியங்களை பெருசு தெரியுது, ஆனால் இருந்தாலும் வந்தபோது பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணமும் இவனுக்குள்ளே வந்துடுது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் விட என்னென்னா, இதில் என்னதான் பெருசாக சொன்னாலும் பேசினாலும் அவன் மனசு அவனை உணராமல் அவனை ஜெயிக்காமல் இவன் மனித வாழ்க்கை மனிதனாக வாழ முடியாது. தன்னை ஜெயிச்சா மட்டும்தான் மனுஷனாக வாழ முடியும். அறவாழ்வும் ஆன்மீகமும் அவனுக்கு கைகூடும். அனைவருக்கும் ஆத்மா.